ஒருவரின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம் எனில் அவருடைய வருட சேமிப்பு 600ஆக இருந்தால் அவரின் மாத வருமானம் என்ன? இதுல 3 மாத வருமானம் சொல்லியிருக்காங்க, 4 மாத செலவு சொல்லியிருக்காங்க, ஒரு வருட சேமிப்பு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ 3 மாத வருமானம் எவ்வளோன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 மாத செலவு அதுவும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனா சேமிப்பு ஒரு வருடத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு 600 சொல்லியிருக்காங்க. அதனால இது எல்லாமே நம்ம வருடத்துக்கு மாற்றணும். 3 மாதம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம் இல்லையா? அதனால 3 4ஆல பெருக்கினா 12. சரி 3 இன்ட்டு 4ஆல பெருக்கணும். 12ன்னு ஆகும். அதே மாதிரி இதையும் 4ஆல பெருக்கணும். இது 4 எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ 4 மாசத்தை 4 இன்ட்டு 3ஆல பெருக்கணும். அப்போ 12ன்னு ஆகும். அப்போ இதை பெருக்கினா இது 3 எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ வருமானம் 4 எக்ஸ், செலவு 3 எக்ஸ்ன்னு ஆகும். இப்போ இது வருஷத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ வருமானத்துல இருந்து செலவை கழிச்சாதான் நம்மளுக்கு சேமிப்பு இல்லையா? அப்போ வருமானம் எவ்வளவு? 4x, செலவு எவ்வளவு? 3x. இதை கழிச்சாதான் வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு சேமிப்பு வருது? 600 சேமிப்பு வருது. இப்போ 4xல இருந்து 3x கழிச்சா 1x தான். x is equal to 600 நம்மளுக்கு கிடைச்சிடும். x 600 கிடைச்சது. xங்கிறது என்னது? 3 மாத வருமானம் தான் x. அப்போ 3 மாச வருமானம் எக்ஸ். எக்ஸ் எவ்வளவு? 600. 3 மாசத்துக்கு 600. அப்போ ஒரு மாசத்துக்கு அப்படின்னா 600/3 அடிச்சா 2 3 6 600 200. ஸோ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அவருக்கு வருமானம்? 200. ஆப்ஷன் ஏ.